ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருடைய நோஃபேப் ஜேர்னி நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு நம்புகிறேன். இன்றைக்கி காலையில் நம்மளுடைய பிரம்மச்சரியம் குரூப்பில் நண்பர் ஒருத்தர் டவுட்டு கேட்டிருந்தார். அதாவது, எத்தனை நாளைக்கு ஒரு முறை இந்த வெட் ட்ரீம்ஸ் வரும், வெட் ட்ரீம்ஸ் நைட் ஃபால் ஆகும். நம்ம நோஃபேப்பில் இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நிறைய வாட்டி இதை பற்றி நாம் மீட்டிங்லேயும் பேசியிருக்கோம், குரூப்லேயும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நைட் ஃபாலு, வெட் ட்ரீமு, இது நாம் நினச்சா நைட் ஃபாலை வர வைக்கவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. அது ஒரு இயற்கையான ஒரு ப்ராசஸ்ஸு. அதுவே தானாகவே லீக் ஆகும். இதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து கேட்குறது நைட் ஃபால் ஆயிடுச்சுன்னா அது ரீலாப்ஸா, நான் திரும்பி டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நைட் ஃபாலுக்கும் ரீலாப்ஸுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. நைட் ஃபாலுன்றது வேறு, ரீலாப்ஸுன்றது வேறு. எத்தனை நாளைக்கு ஒரு முறை வெட் ட்ரீம்ஸ் வரும், இந்த மாதிரி நைட் ஃபால் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த 3 வருஷத்துக்கு மேலே நோஃபேப்பில் நான் பார்த்த வரைக்கும், நான் கவுன்சிலிங் கொடுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த வெட் ட்ரீம்ன்றது, நைட் ஃபால்ன்றது யாருமே எதிர்பாராமல் நடக்கிற விஷயம். எப்போ வெட் ட்ரீம் வரும், எப்போ நைட் ஃபால் வரும்ன்றது நம்மளால் சொல்ல முடியாது. அது இயற்கையான ஒரு ப்ராசஸ்ஸு. இதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா, ஒரு ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். வெட் ட்ரீம்ன்றது ஏற்கனவே நாம் பல வருஷமாக போனோகிராஃபி பார்த்து மேஸ்டர்பேஷன் பண்ணியிருப்போம். அந்த திங்கிங்கு, நம்ம பார்த்த கண்டென்ட்டு நம்ம மைண்டில் கண்டினியூவாக ரன்னிங்லேயே இருக்கும். அதை எரேஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. அதுக்கு பல மாதங்கள் டைம் எடுக்கும். ஆரம்ப கட்டங்களில் எனக்கு டெய்லியுமே நைட் ஃபால் ஆகிருக்கு. டெய்லியுமே 2 முறை 3 முறைலாம் நைட் ஃபால் ஆகிருக்கு. வாரத்தில் 4 முறை 5 முறை அந்த மாதிரியும் நைட் ஃபால் ஆகியிருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து நைட் ஃபால் ஆகிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப பயந்தேன், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணேன். டேவே ரொம்ப டிப்ரெஷனாக, ஒரு டயர்ட்னஸோடு இருக்கும். அப்புறமா தான் நான் யோசித்து பார்த்தேன், என்னென்ன தப்பு பண்ணுறேன்னு யோசித்து பார்த்து அப்புறம் நான் என்ன நானே திருத்திக்கிட்டேன். அந்த விஷயங்கள் ஃபஸ்ட்டு பாடி ஹீட்டை எப்போவுமே நாம் கூலிங்லேயே மெயின்டைன் பண்ணணும். சில நண்பர்களுக்கு இயற்கையாகவே பாடி ஹீட் பாடியாக இருக்கும். சில நண்பர்களை எப்போவுமே வெயில்லையே இருக்கிற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை சூழல் இருக்கும். இந்த மாதிரியான நண்பர்கள் பார்த்திங்கன்னா, காலையில் ஒரு முறை, நைட்டு ஒரு முறை கோல்டு ஷவரில் குளிக்கணும். நிறைய தண்ணி குடிக்கிறது, இந்த வெயில் காலத்தில் நிறைய லிக்விடாக ஃபுட் எடுக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் மூலிமா நீங்கள் உடம்புடைய டெம்பரேச்சர் ஒரு நியூட்ரல்லே மெயின்டைன் பண்ண முடியும். இது ஒரு விஷயம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய மனநிலை தான் இதில் மிகப்பெரிய ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. என்னென்னா, பல வருஷமாக நீங்கள் பார்த்த அந்த போனோகிராஃபி, ஃபோட்டோஸு, வீடியோஸு, ஸ்டோரிஸு, அந்த கண்டென்ட்டு, நீங்கள் லஸ்ட்டாக பேசின அந்த பேச்சு எல்லாமே உங்கள் மைண்டில் ரன்னிங்லேயே இருக்கும். அதை கூடிய சீக்கிரத்தில் உங்களால் எரேஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த தாக்கத்தை நம்மளால் ஓரளவுக்காவது குறைக்க முடியும். தியான பயிற்சி செய்கிறது மூலிமா நாம் மனநிலையை சமநிலையில் வச்சுட்ருக்க முடியும். இதனால தான் நான் எப்போவுமே கவுன்சிலிங் கொடுக்கும்போது எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி பேசுகிறவங்க, அவங்கக்கிட்ட நான் சொல்கிறது, காலையில் ஒரு முறை, நைட்டு ஒரு முறை கம்பல்சரியாக குளிச்சுருங்க. கம்பல்சரியாக தியான பயிற்சி ஒரு 20 நிமிஷமாவது பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மனநிலையை ஒரு நியூட்ரலில் ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். அப்போ நைட் ஃபால் ஆகிறத நாம் தள்ளி போட முடியும், நிறுத்த முடியாது, தள்ளி வைக்க முடியும். தினமும் நைட் ஃபால் ஆகிட்டு இருந்தது எனக்கு. அப்போ நான் தியான பயிற்சியில் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்.
பாடி கூலிங் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணேன். கம்ப்ளீட்டாக பான் ஸ்டோரிஸு ஃபோட்டோஸ் ஃபுல்லாகவே எதையுமே கன்சியூம் பண்ணாமல் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி எனக்கு நான் உண்மையாக நோ ஃபேப்பில் வந்துட்டு இருந்தேன். இதெல்லாம் நாம் கண்டினியூ பண்ணும்போது தொடர்ந்து நைட் ஃபால் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் மந்த்லி ஒன்ஸு, அப்புறம் அதுக்கப்புறம் 2 months ஒன்ஸு, இப்போ ஒரு 3 months ஒன்ஸு நைட் ஃபால் ஆகிற மாதிரி இப்போது என்னோடய சுச்சுவேஷன் இருக்குது. ஆரம்ப கட்டத்தை விட இப்போ வந்து எவ்வளோ நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், நிறைய நண்பர்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, போர்னோகிராஃபி பார்ப்பாங்க, மேஸ்டர்பேஷன் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து நோ ஃபேப்பில் இருக்கிறதா அவங்களே ஏமாற்றிட்டு இருப்பாங்க. இன்னும் சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா செக்ஷுவல் கான்டாக்டில் இருப்பாங்க, ஃபிசிக்கலாக இன்டர்கோர்ஸில் இருப்பாங்க, ஆனால் செம்மனை வந்து ரிலீஸ் பண்ணாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த மாதிரி நண்பர்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நைட் ஃபால் ரெகுலராக ஆகிட்டுருக்கும். ஏன்னா வந்து அவங்க ரீலப்ஸ் பண்ணலன்னு நினச்சிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக வந்து நைட் ஃபால் அது ரிலீஸ் ஆகிடும். இந்த மாதிரி தப்பு பண்ணுற நண்பராக இருந்தால் தயவுசெய்து வந்து திருத்திக்குங்க, உங்களை மாற்றிக்குங்க. எட்ஜிங்கு, போர்னோகிராஃபி மட்டும் பார்த்துட்டு நான் மேஸ்டர்பேஷன் பண்ணல அப்படின்னு சொல்கிறது, ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன் ஆனால் செமன் ரிலீஸ் பண்ணல, நான் ஜஸ்ட்டு ஸ்டோரிஸ் மட்டும் பார்த்துக்கிறேன், ஃபோட்டோஸ் மட்டும் பார்த்துக்கிறேன், நான் மேஸ்டர்பேஷன் பண்ணல, இந்த மாதிரி ஹேபிட் உங்களுக்கு இருக்குன்னா தயவுசெய்து வந்து திருத்திக்கிங்க. இது வந்து கண்டிப்பாக உங்களுடைய செமன் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடும். அது கொஞ்சம் மாற்றிக்குங்க. மற்றபடி நோ ஃபேப்பில் இந்த நைட் ஃபாலுக்கும் ரீலாப்ஸுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. உங்கள் மேலே நான் சொன்ன இந்த விஷயங்களில் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை திருத்திக்கிட்டாலே போதுமானது. மற்றபடி நைட் ஃபால் ஆனாலும் நீங்கள் வந்து டே 0 வர தேவையில்லை. ஆல்ரெடி என்ன டே இருந்தீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டே இருங்க. முடிஞ்சால் தியான பயிற்சியில் அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுடைய மனநிலையை ஒரு பக்குவமாக கொண்டு வரும். நைட் ஃபால் ஆகிறது, இந்த மாதிரி வெட் ட்ரீம்ஸ் வருது, இந்த செக்ஷுவல் லஸ்ட்டு திங்கிங் வருது, இது எல்லாத்தையும் அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும், ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணும். எனக்கு பர்சனலாக ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நான் அனுபவித்து நான் பார்த்த விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்மளுடைய பிரம்மச்சரியம் குரூப்போடைய லிங்க் இருக்குது. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.